என்ன வில்லங்க? ராகு பகவான் கேது பகவான் சர்ப கிரகங்கள். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப கும்பத்துல ராகு, அதே மாதிரி சிம்மத்துல கேது பகவான். இந்த கும்ப ராகு சிம்ம கேது அப்படின்றது ரிஷபராசிக்கு கும்ப ராகு அப்படின்றது வந்து 10ஆம் இடத்து ராகுவாக வராரு. சிம்மத்துல கேதுன்றது பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்து கேதுவாக வராரு. இந்த 10ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா பொதுவா வந்து ஒரு கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். இந்த இடத்துல ராகு பகவான் இருக்காருன்னும் போது ஒரு நல்ல விஷயம், ஒரு அபரிதமான நன்மைகள் ஏற்படும். மூடின கடை வந்து திறக்கிற சந்தர்ப்பமா இருக்கும். அதே மாதிரி வேலையில வந்து ஒரு தேக்க நிலை இருந்துகிட்டு இருந்தது. வேலையில வந்து ஏன்டா பொழுது விடுதுன்னா ஏன்டா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் மாதிரி ஏங்கிட்டு இருந்தவங்க, தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க, வேலையை விட முடியாத எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, அதையே நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலையினால வேலைக்கு போய் தான் தொலைணுமா அப்படின்ற மாதிரி போனவங்களுக்குன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதே இடத்துல அதே கம்பெனில ஒரு மாறுதல் ஏற்பட்டு, மனதிற்கு இனிய மாறுதல் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இன்கிரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும்.